ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து அருமையான ஒரு திருவாதிரை களி தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸி செய்கிறது, பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு கப்பு பச்சரிசி மட்டும் இருந்தால் போதும். அது நம்ம வறுத்து அரைச்சி அது கூட வெல்லம் பாசிப்பருப்புலாம் போட்டு செய்யணும். வாங்க அது எப்படி செய்யறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி இல்லை ரேஷனில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த கடையை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். அடுப்பு வந்து மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைனாக்கா தீஞ்சு போயிடும். இதுலேயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இதையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம அதை வறுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு பொரியணும். இது நம்ம எண்ணெயோ நெய் எதுவுமே ஊற்றக்கூடாது, வெறும் ட்ரையாக தான் வந்து நம்ம வந்து இது வறுக்கணும். நல்லா அரிசி பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ரவை பதத்துக்கு நம்ம வந்து பொரிச்சிட்டு வரணும். இப்போ தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்புலேயே 2 கப்பு நான் வந்து வெல்லம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெல்லத்தை வந்து இதுக்குள்ளே போட்டு ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். எந்த பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. இது கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இது கரையிறதுக்குள்ளார அதை ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ரவை பதத்துக்கு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சால் போதும், பதம்பளம் எதுவும் தேவையில்லை. இது வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த அரிசியை நல்லா ஆற விட்டு நல்லா இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துருக்கிறேன். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி வெல்லத்தையும் கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குதுன்ட்டு. இப்போ அதே கடாயை நான் வந்து கழுவி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய் கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் இதில் முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெல்லம், 5 கப்பு தண்ணி. நம்ம 2 கப்பு போட்டு வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கிறோம். 3 கப் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். இதை பொரித்து எடுத்துகிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ அதே கடாயிலே கொஞ்சம் நெய் இருக்குது. அதுலேயே வந்து நம்ம இந்த கரைச்சி வச்சுக்கிற இந்த வெள்ளைப்பாகை ஊற்றிடலாம். 1க்கு 5 வச்சுக்கோங்க, தண்ணி கரெக்டாக இருக்கும். 3 கப் தண்ணியை நான் அளந்து வச்சுருக்கிறேன். இது வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுக்கிற அந்த அரிசியை வந்து நம்ம போட்டுக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி இந்த வெள்ளை கரைச்சில் தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், நான் வந்து சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கிறேன். இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட 1/2 கப்பு தேங்காய் துருவல். இது கூட ஒரே ஒரு பிஞ்சு பச்சைக்கல் போடுறோம். சாமிக்கு செய்கிற இந்த அளவுக்கு தான் போடுறேன். இந்த அளவுக்கு தான் போடுறேன். நல்லா பிடிச்சி போய் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் போடணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பொடிச்சு வச்சுக்கிற அந்த இதை அரிசி ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க. இந்த மாதிரி விஸ்கு வச்சு கிளறினீங்கனாக்கா கட்டி போடாமல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. 1 கப்பு அரிசி, 2 கப்பு வெல்லம், 5 கப்பு தண்ணி, இதான் அளவு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிட்டே இருங்க.
கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நீங்கள் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்தீங்கன்னாக்கா கட்டி போடாமல் வரும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி நல்லா கை விடாமல் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டி வர மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்படி அமுத்தி விட்டிங்கனாக்கா அதெல்லாம் உடஞ்சிடும். இப்படி அமுத்தி விடுற மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கரண்டிலே எல்லாம் ஊற்றிக்கிச்சு. இப்போ நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க. நம்ம வறுத்து ஆற வச்சு அரைக்கிறது மட்டும்தான் டைம் ஆகுது. இது மீதியெல்லாம் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற இந்த திராட்சை முந்திரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கப் அரிசிக்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குதுன்ட்டு. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெல்லம் போட்டுக்கலாம். எனக்கு 2 கப்பே போதும், சரியாக இருக்குது. இது வந்து இப்படியே நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே வச்சிங்கனாக்கா போதும். அடுப்பு வந்து நல்லா மீடியமாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருக்குது பாருங்கள். நல்லா தளன்னு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. எனக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாமிக்கு செய்கிற எந்த நெய்வேத்தியமாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சமாக பச்சைக்கற்பூரம் கொஞ்சம் போடுங்க. ஒரு பிஞ்சுக்கு கொஞ்சம் கம்மி. இப்போ வந்து கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மொத்தமாகவே நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருக்கிறேன். இது நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அருமையான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. 1க்கு 5 தண்ணி, 1 கப்பு அரிசி, 2 கப்பு வெல்லம், 5 கப்பு தண்ணி. அதில் 2 கப்பு நம்ம வெல்லமாக கரைச்சிக்கிட்டோம். மீதி வந்து 3 கப்பு தண்ணியாக ஊற்றிக்கிட்டோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா அருமையான ஒரு திருவாதிரை களி செஞ்சுட்டோம். நீங்களும் இதே அளவுகளோடு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. நான் போடுற இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.